2024க்கான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த புது வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அந்த வகையில் வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் யுவர் onlyonetamil. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்காலத்தில் வாழ்ற மக்களுக்கு இந்த 2024 வருஷம்ங்கிறது மிக முக்கியமான வருஷமாக பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, இந்த வருஷத்துல மிக முக்கியமான 24 விடயங்கள் நடக்க போகிறதாக கணித்துள்ளார்கள். அந்த வகையிலே நான் அதில் தேர்ந்தெடுத்து மிக முக்கியமான 6 விடயங்களை பற்றி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதலாவது, டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்புவதற்கு 55% வாய்ப்புண்டு என்று அரசியல் விஞ்ஞானிகளான ராபர்ட் எரிக்சன் மற்றும் கிறிஸ்டோபர் லெசியன் ஆகியோரின் கூற்றுப்படி தேர்தல் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து வரும் கருத்து கணிப்புகளின்படி ஜனாதிபதி பந்தயங்களை அழைக்கும் போது அதற்கு பதிலாக தேர்தல்களை முன்கூட்டியே கணிப்பு மாதிரிகளை அரசியல் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். இருப்பினும் இந்த மாதிரிகள் பல ஜனாதிபதி ஒப்புதல் மற்றும் மதிப்பீடுகளை மட்டுமே கிடைக்கும் தரவுகளை நம்பி இவ்வாறான கணிப்புகளை மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் ஒரு விதிவிலக்கு அரசியல் விஞ்ஞானி ஜே டிசார்ட்டின் மாதிரியாக கணிக்கப்படுகின்ற விடயம் என்னவென்றால், இது மாநிலத்தின் முந்தைய வாக்களிக்கும் பழக்க வழக்கங்கள் மற்றும் தேர்தலுக்கு முந்தைய ஆண்டு அக்டோபரில் தேசிய வாக்குப்பதிவு சராசரியின் அடிப்படையில் முடிவுகளை மாநில வாரியாக கணித்துள்ளனர். மாதிரியின்படி 2024 ஜனாதிபதி தேர்தல் இன்று நடத்தப்பட்டால் அது ஆரோக்கியமான ட்ரம்ப் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு 240க்கு அதிகமான 297 தேர்தல் வாக்குகள் அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடியதாக கணிப்பிட்டுள்ளனர். நம்பர் 2, 2023 இருந்ததை விட 2024 உலகம் வெப்பமாக இருக்கும் 80% உறுதிப்படுத்தியுள்ளனர். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ஷன் படி கடந்த 25 வருட வளிமண்டல வெப்பநிலையின் தரவுகளின் அடிப்படையில் வரும் ஆண்டு முந்தைய ஆண்டை விட வெப்பமாக இருக்க 80% வாய்ப்புகள் உண்டு என்று அறிவித்துள்ளனர். உண்மையில் 2023 இதுவரை பதிவு செய்யப்படாத வெப்பமான ஆண்டாகும். மேலும் 2024 கணிப்பிடப்பட்டுள்ளது அதிக விதமான வெப்பநிலையை வெளிப்படுத்தக்கூடிய வருடமாகும். பருவநிலை மாற்றம் மற்றும் எல்னினோ பசிபிக் பெருங்கடலின் வெப்பநிலை போன்ற புதைபடிவ எரிபொருட்களை தொடர்ந்து எரிப்பதால் இன்னும் அதிக வெப்பமாக இருக்கும் என்று தொழில்துறைக்கு முந்தைய காலத்தில் இருந்ததை விட மிக அதிகமாக இந்த வருடம் மிக மோசமான வெப்பநிலையை வெளிப்படுத்தக்கூடுமாக இருக்கும் என்று அறிவித்துள்ளனர். மூன்றாவது விஷயம்தான், நாட்டின் 2024 தேர்தலுக்கு பிறகு 85% நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக இருப்பார் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உலகிலேயே மிகவும் பிரபலமான ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராவார். நவம்பர் 1 பிற்பகுதியில் இந்திய வாக்காளர்களிடையே நிகர அங்கீகாரம் உள்ளது. அவரது புகழ் தேர்தல் வெற்றிகளாக மாறியுள்ளது. மிக சமீபத்தில் டிசம்பரில் நடந்த மாநில தேர்தல்களில் அங்கு அவரது பாரதிய ஜனதா கட்சி அதாவது பிஜேபி மக்கள் தொகை அதிகம் உள்ள 3 வட மாநிலங்களில் அமோக வெற்றி பெற்றது. 2024 தேர்தலில் மோடி தோல்வியடையும் சாத்தியம் இருந்தாலும் 2024 நடக்கும் தேர்தலை விட இந்த தேர்தலை அழைப்பது எளிது. 20க்கு மேற்பட்ட எதிர்க்கட்சிகள் பிஜேபியின் முக்கிய எதிரியான காங்கிரஸ் கட்சி உட்பட ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியை முன்வைக்கும் முயற்சியில் ஜூலை மாதம் இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணியை உருவாக்கியது. இருப்பினும் மோடி ஆட்சியில் தொடர்ந்தும் தனது பிடியை இறுக்கிக் கொள்வதற்கு 75% வாய்ப்பு உள்ளதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. 85% வாய்ப்புள்ளதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. நான்காவது தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஓபன் AI நவம்பர் 2024 இறுதிக்குள் ChatGPT-5 வெளியிடுவதற்கு 75% வாய்ப்புண்டு. ஓபன் AI ChatGPT-யில் பணிபுரிந்து வருகிறது. மேலும் மெட்டாக்ளோஸில் உள்ள AI பாதுகாப்பு மற்றும் ஓபன் AI விகிதத்தில் சமீபத்தில் மேலாண்மை வெடிப்பு மற்றும் பிளவுகள் ஆகியவற்றை கருதி கொண்டு அதன் தயாரிப்புகளை வணிகமயமாக்கினால் ஓபன் AI ஆனது ChatGPT-யின் அடுத்த முழு பதிப்பை உலகம் 2 அதாவது 2.0 என்னும் பெயரினால் கட்டவிழ்த்து விடுவதற்கு அதிக வாய்ப்புண்டு. ஐந்தாவது தான், ஸ்டார்ஷிப் எந்த நிலையிலும் வெடிக்காமல் ஒரு வெளியீட்டை நிறைவு செய்யும். இது 65% உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸின் புதிய மற்றும் மிகப்பெரிய ராக்கெட் அமைப்பான ஸ்டார்ஷிப் சுற்றுப்பாதையை அடையவில்லை. ஆனால் 2023 அதன் 2 சோதனை விமானங்கள் சில முன்னேற்றங்களான பதிவுகளை அனுப்பியது. இரண்டாவது காமன் கோடு வழியாக சென்று
அண்டவெளியை அடையும் சக்தி வாய்ந்த வாகனமாக மாறியது. ஸ்டார்ஷிப் சோதனைக்கான மிகவும் அர்த்தமுள்ள தரநிலையானதும் வெடிப்பதும் அல்லது திட்டமிடப்படாத விரைவான பிரித்தெடுத்தல் காரணமாக ராக்கெட்டின் முதல் அல்லது இரண்டாம் நிலை இழக்கப்படாத ஒன்றாக இருக்கும். இறுதியில் ஸ்டார்ஷிப் முழுவதுமாக மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாகவும் அதன் ஒவ்வொரு பகுதியையும் எதிர்கால ஏவுதலுக்காக மீட்டெடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதே குறிக்கோளாக காணப்படுகின்றது. எலான் மஸ்கின் கணினியை வெற்றிகரமாக செயற்கைக்கோள்களை ஏவக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இரண்டாம் முன்னுரிமை என்று எலான் மஸ்க் சுட்டிக்காட்டினார். ராக்கெட்டுகள் மேலே செல்லும் போது எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கும் வரை கணிப்பு நிறைவேறும். அவை மீண்டும் கீழே சென்றவுடன் அடையாளம் காண முடியாவிட்டாலும் கூட தாம் எதிர்பார்த்த அடைவை அடையக்கூடும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. 6வது தான் வளர்ப்பு விலங்குகளுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் விற்பனை 2023 விட இந்த 2024 1% அதிகரிக்கக்கூடும் என்று 65% உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் விற்கப்படும் மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கிட்டத்தட்ட 70% கால்நடை துறைக்கு சென்று சுகாதாரமற்ற தொழிற்சாலை பண்ணைகளில் நோயை தடுக்கும் முயற்சியில் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதிர்க்கும் சூப்பர் பக்ஸை உருவாக்குகிறது. இது மனிதர்களுக்கு ஆன்டிபயோட்டிக் செல்திறனை குறைக்கிறது. உலகம் கால்நடைகளில் வழக்கமான நுண்ணுயிர் எதிர்ப்புகளை பயன்படுத்துவதை குறைக்கவும், விலங்குகள் நோய்வாய்ப்பட்டால் மட்டுமே அவற்றை வழங்கவும் இறைச்சி உற்பத்தியாளர்களுக்கு சுகாதார அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. அந்த வகையில் 2010களின் நடுப்பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாக விதிகள் கால்நடைகளுக்கான ஆன்டிபயோட்டிக் விற்பனையில் வியத்தகு வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. ஆனால் அவை 2017 முதல் மீண்டும் அதிகரித்துள்ளன. மாட்டிறைச்சி உற்பத்தி 2023 கிட்டத்தட்ட 5% வீழ்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பன்றி இறைச்சி தொழிலும் நிறைய ஆன்டிபயோட்டிக் வழங்குகிறது, மேலும் அவற்றின் உற்பத்தியில் 1% மட்டுமே அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துருக்கி தயாரிப்பாளர்கள் ஆன்டிபயோட்டிக் விற்பனையில் வளர்ந்து வரும் பங்கை கொண்டுள்ளனர், மேலும் உற்பத்தி 2023 கிட்டத்தட்ட 5% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இவை அனைத்தும் 2023 ஆண்டுக்கான ஒட்டுமொத்த ஆன்டிபயோட்டிக் விற்பனையில் 1% குறைவதற்கு வழிவகுக்கும். ஆனால் இறைச்சி உற்பத்தியாளர்கள் வழங்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் அளவு உற்பத்தி நிலைகளுடன் சரியாக பொருந்தவில்லை. எடுத்துக்காட்டாக 2022 ஆண்டில் மாட்டிறைச்சி மற்றும் பன்றி இறைச்சிக்கான ஆன்டிபயோட்டிக் விற்பனையின் வளர்ச்சி உண்மையான பன்றி இறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி உற்பத்தியின் வளர்ச்சியை விட மிக அதிகமாக இருந்தது. எனவே 2023 ஆண்டிற்கான ஆன்டிபயோட்டிக் விற்பனையில் குறைந்தபட்சம் 1% சரி அதிகரிக்க வாய்ப்புண்டு என்று அறிவிக்கப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. This is your onlyonetamil.